நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டான கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, உப்பு, அடுத்து வந்து தண்ணி, அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவில் இதில் போட்டுடலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன்ல, ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தேவைப்படுது. நீங்கள் 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இனிப்பு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கேன். இது வந்து நம்மளால் ரொம்ப வந்து சுலபமாகவே செஞ்சிட முடியும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து தண்ணி வந்து கரெக்டாக நீங்கள் கோதுமை மாவு எப்படி பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட அந்த எல்லா பவுடர், உப்பு, நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதை மிக்ஸ் பண்ணும்போது உப்புலாம் அங்கங்கே இதாகிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே வந்து டேஸ்ட்டே வந்து நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கரெக்டான கோதுமை மாவு நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி கடையிலலாம் வந்து தேய்க்க முடியாது. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதனால் இதை வந்து நம்ம சப்பாத்தி கடையில் தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அது வந்து கரெக்டாக வந்து வராது. டேரெக்டாக நம்ம தோசை கல்லையே தான் வந்து இதை அப்படியே போட்டாகணும். சரி, நான் எப்படி போடுறேன் அப்படின்றதையும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவாங்க. இது வந்து நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிட முடியும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உடனே நமக்கு ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு நமக்கு வந்து கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை மட்டும் இருந்தாலே போதும். உடனே நம்மளால் செஞ்சிட முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பிசைஞ்சாச்சு. இப்போது ஒரு சின்ன உருண்டை மாதிரி ஊட்டி அதை எடுத்து டேரெக்டாக தோசை கல்லே வச்சு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ வந்து அந்த மாவு வந்து உங்கள் கையில் வந்து அவ்வளோ ஒட்டாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. அதாவது இது வந்து ஓரளவு குட்டியாக தான் இருக்கும். ஃபுல்லாக போட்டாச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், ஆனால் அதுவும் சாப்பிட நல்லா தான் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து தோசைக்கல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதிலே 2, 3 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை ஒன்றா கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இதில் நான் இன்னொன்று கூட போட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடவே கொஞ்சம் வெந்திருக்கும். ஸோ அதனால் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் அதே திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம இன்னொன்று கூட இதில் வந்து போட முடியும்.
வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசைக்கல்லில் பட்டுச்சு நம்ம கை வந்து சுட்டும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போடும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஏன்னா ஸ்பீடாக இருக்கும்போது உங்கள் கையில் வந்து அந்த கேஸ் அந்த ஆவி வந்து உங்கள் கையில் பட்டு கொஞ்சம் சூடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ப்ரௌன் கலராக தான் ஆகியிருக்கணும். அப்போ நமக்கு கொஞ்சம் கனமாக இருக்குது அப்படின்றனால உள்ளே நமக்கு நல்லா வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போவே பாருங்கள் லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஆக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இது வருதோ அத்தனை இது இதே மாதிரி போட்டு போட்டு சுட்டுங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் கலைக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக பிக்க வருதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.